Hello everyone. This is Soumya from Exxon and Fortic. Hope all are doing great. கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் அனுப்புறீங்க. ஆனா இன்வாய்ஸ் பார்த்தா உங்க கம்பெனி ப்ரொஃபஷனலா தெரியுதா இல்ல பேசிக் பிரிண்ட் மாதிரி இருக்கா? லோகோ இல்ல, பிராண்டிங் இல்ல, ப்ராப்பர் டிசைன் இல்ல. இனிமேல் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. ஏன்னா டாலி பிரைம் ரிலீஸ் 7.1ல இன்வாய்ஸ் டிசைன் பண்றதுக்கு டிடிஎல் டெவலப்பர் தேவையே இல்லைங்க. ஏன்னா ரெடிமேட் ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். இதுல லோகோ ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் மார்க் ஆட் பண்ணலாம், கம்பெனி அட்ரஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஆட் பண்ணலாம். இந்த வீடியோவில் எப்படி இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது அண்ட் டிஃபால்ட்டா சேவ் பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு டேலி ஓப்பன் பண்ணிட்டு டாப்ல ஆல்ட் பிளஸ் பி பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இங்கே கிரியேட் ஆர் மாடிஃபை டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டோட்டலாக இந்த 6 வவுச்சர்ஸ்க்கு நம்ம ப்ரீ டிஃபைன்டாக இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ நான் சேல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து யூசர் டெம்ப்ளேட் வந்து நான் இங்கே டிஃபால்ட்டாக ஒன்று டெம்ப்ளேட் 3 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சைடில் F2 டெம்ப்ளேட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸாக வந்து டோட்டலாக 7 டெம்ப்ளேட்ஸ் வந்து டேலியில் இருக்கும். இப்போது டெம்ப்ளேட் 1 ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஓகே அப்படின்னா நம்ம இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் உங்களுக்கு இந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது டெம்ப்ளேட் 2 சேஞ்ச் ஆகும் அண்ட் டெம்ப்ளேட் 3, டெம்ப்ளேட் 4, டெம்ப்ளேட் 5. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் 5ல வந்து இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா மல்டிபிள் லோகோஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனிக்கு ஒரு 2-3 லோகோஸ் இருக்கு அப்படின்னா அந்த லோகோ வந்து இங்கே சைடில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதில் மல்டிபிள் அட்ரஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பையர் அட்ரஸ் அண்ட் உங்களோட ஹெட் ஆஃபீஸ் ஒன்று, பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் அட்ரஸஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு டேலி கிளாசிக்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்வாய்ஸ் ஃபார்மேட் வந்து ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எதுல செட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட் 4 அதுல வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் 4ல இதுல என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்டு F4 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நம்ம நார்மலாக வந்து கான்ஃபிக் பண்ணுற மாதிரியே தான் ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் கண்ட்ரி வித் அட்ரஸ், லாங்குவேஜ் பிரிண்ட் ஆகணுமா இல்லை வாட்டர் மார்க் டைப் எப்படி வேணும், கம்பெனி டீட்டெயில்ஸ் எதெல்லாம் ஷோ ஆகணும் எதெல்லாம் ஷோ ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து F5 வாட்டர் மார்க்கு. ஸோ வாட்டர் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட், இமேஜ் 2 ஃபார்மேட்டில் நம்ம இன்வாய்ஸில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜாக இருக்குன்னா உங்கள் கம்பெனி லோகோ வந்து வாட்டர் மார்க்காக ஆட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இமேஜ் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு அடுத்து அதை அந்த இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது இமேஜாக வேணாம், நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு என்னன்னா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து நாங்கள் எப்போவுமே கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ பெய்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் பெய்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த பெய்டு வந்து எந்த கலரில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் டார்க் ப்ரௌனா இல்லை பிளாக்கா என்ன கலர் அப்படின்னா இப்போ நான் வந்து பிளாக் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் அது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டில் வேணுமா இல்லை டயக்னல் அலைன்மெண்ட்டில் வேணுமா அப்படின்னு இருக்கும். நான் டயக்னல் அப்படின்னு செட் பண்ணிட்டு ஸோ இது என்ன சைஸில் வேணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இது மீடியமா லார்ஜா எக்ஸ்ட்ரா லார்ஜானா நான் வந்து லார்ஜ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு மீடியம் ஷேடில் இருந்தால் ஓகே அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்வாய்ஸில் சென்டரில் வாட்டர் மார்க் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இது டெக்ஸ்ட்டாக வேணாம் எனக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வேணும் என்னோட லோகோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இமேஜ் ஃபார்மேட்டில் கூட இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா F6 ஹெடர் இமேஜ் அண்ட் ஃபூட்டர் இமேஜ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ ஹெடர் இமேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்துட்டு சேம் அதே ஃபைல் லொகேஷன் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஃப்ரம் டிரைவில் டி டிரைவ் இதில் இப்போ நான் வந்து லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு எக்ஸன் இன்வாய்ஸோட எனக்கு ஹெடர் இமேஜ் வேணும். ஸோ டைட்டிலுக்கு மேலே வேணுமா ஒரு கீழே வேணுமா அப்படின்னு இருக்குது. நான் வந்து அபவ் த டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்து கரெக்டாக இந்த பேஜில் ஃபிட் ஆகணுமா அப்படின்னு இருக்குது. எஸ் ஃபிட் ஆகணும். அண்ட் இது எல்லா பேஜஸ்க்கும் அப்ளை ஆகணுமா இல்லை ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு மட்டுமான்னு கேட்கும். நான் இப்போ இதை வந்து ஆல் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு டைட்டிலுக்கு மேலே என்னோட ஹெடர் வந்து செட் ஆயிரும். இதே வந்து ஃபூட்டர் இமேஜ் எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதில் சைடில் ஒரு ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டர் இமேஜ் வரும். இல்லை ஆல்ட் ப்ளஸ் F6 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபூட்டர் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் யூஸ் இமேஜ் அண்ட் ஃபூட்டர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஃபைல் லொகேஷனை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டி டிரைவ் லோகோ இதில் என்னோட ஃபைல் லொகேஷன் ஃபூட்டர் இமேஜ் ஏஎக்ஸ்என் இன்வாய்ஸ் ஃபூட்டர் சேம் அதே மாதிரி ஃபிட் இமேஜ் டு பேஜ் வந்து இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ஆல் பேஜஸ். ஸோ
கீழே வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா இன்வாய்ஸ்க்கு கீழே அந்த ஃபூட்டர் இமேஜ் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கும். ஸோ ஈஸியாக சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம ஒரு ஃபைல் லொகேஷன்ஸை செலக்ட் பண்ணி நம்மளோட ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இமேஜை செட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கஸ்டம் ஃபீல்டு. ஸோ இப்போ இதில் அடிஷ்னலாக F7. ஸோ கஸ்டம் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸில் ஏதாவது அடிஷ்னல் ஒரு காலம் ஆட் பண்ணணும், இல்லை ஃபூட்டர் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணணும், இல்லை பார்ட்டியோட நேம் அண்ட் இன்வாய்ஸில் ஏதாவது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் காலம் ஆட் பண்ணணும்னா நம்ம இங்கே கொடுக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபூட்டர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு எனக்கு அடிஷ்னலாக ஒரு நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்கும்போது ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். அடிஷ்னலாக எனக்கு இப்போ இதில் கீழே ஜூம் பண்ணி பார்க்கலாம். Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஜூம். ஸோ இதில் கீழே செக் பண்ணி பாருங்கள், ஃபூட்டர் டீட்டெயில்ஸில் எனக்கு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் நம்ம நார்மலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் காலம் இன்வாய்ஸ் பில் பண்ணும்போது நோட்ஸில் இங்கே கொடுக்குற டீட்டெயில் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து கஸ்டம் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா F8 ஃபாண்ட் அண்ட் கலர். ஸோ இந்த ஃபாண்ட் அண்ட் கலர் வந்துட்டு இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இதில் எந்த ஃபாண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வேற இப்போ டைம்ஸ் நியூ ரோமன்கிற ஃபாண்ட்டில் எனக்கு அந்த எது என்ன தீம் கலர் எதில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு லைட் ஷேட் ஒரு எல்லோ கலர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ரீன் லீஃப் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது வேணுமா, பேக்ரவுண்ட் கலர்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இப்போ நோ சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஃபாண்ட் கலர் வந்து பிளாக் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இது கலர் வந்து எனக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸில் எல்லாமே வந்து எனக்கு இந்த கலர் வந்து ஆட் ஆகியிருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்னென்னா எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஜஸ்ட் இப்போ இதில் கம்பெனி நேமில் இருக்கிறதா எனக்கு அந்த கம்பெனி நேம் வேண்டாம், நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அந்த நேம்ஸை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் எனக்கு இது இன்வாய்ஸ் நம்பர்னு வேணாம், சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு வேணும்னா இதையும் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது போல்டாக வேணுமா இட்டாலிக்கில் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அண்ட் பில்லிங் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் நம்பர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி என்னென்ன ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நீங்கள் இங்கே செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் கீழே செக் பண்ணும்போது இன்வாய்ஸ் அண்ட் கியூஆர் கோடு எடுத்துகிட்டு வந்திருக்கும். அண்ட் இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சைன் அப்படிங்கிற ஒரு காலமும் வந்து அடிஷ்னலாக இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதை நான் ஜஸ்ட் இதில் என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் அண்ட் கீழே குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட் காலம் இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டமர் சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் கம்பெனிஸ் நேம் அண்ட் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரின்னு சொல்லிட்டு ட்ரா ஆர் அப்லோட் சிக்னேச்சர்னு வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சைன் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் டி ட்ரைவ் நான் ஜஸ்ட் வந்து இதில் ஒரு டாலி ப்ரைமோட ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் டாலி ப்ரைம் லோகோ செட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இதில் நீங்கள் சைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட நேம் ஒரு சைனை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஹெட்டர்லேருந்து ஃபூட்டர் வரைக்கும் எல்லா ஆல்ட்ரேஷன்ஸுமே வந்துட்டு இந்த எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து F10 பிரிண்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸே தான். ஸோ வித் ஹைட்டு அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் வேணாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே என்ன ஃபார்மேட்டில் வேணும், இது பிடிஎஃபாக பிரிண்ட் ஆகணுமா எக்ஸலில் எக்ஸ்போர்ட் ஆகணுமா அப்படிங்கிறத வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் டெம்ப்ளேட். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூசர் டெம்ப்ளேட் 4ன்னு வைக்கலாம், இல்லைனா வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு என்ன நேமில் வந்து இந்த டெம்ப்ளேட் சேவ் ஆகணுமோ அந்த டெம்ப்ளேட் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீங்கள் இப்போ செட் பண்ணியிருக்க ப்ரீடிஃபைன்டு டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆயிரும். அண்ட் இது பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி வரும்னா இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ Ctrl+P. ஸோ ப்ரிவ்யூ செக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம என்ன ப்ரிவ்யூவில் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சைட்லேயே வந்துட்டு சேஞ்ச் டெம்ப்ளேட்டில் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டில் அந்த இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும்.
ஸோ சிங்கிள் கிளிக்லேயே ஈஸியாக நம்ம வந்துட்டு டெம்ப்ளேட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டீஃபால்ட்டாக டேலியோட கிளாசிக் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூஸ் டேலி கிளாசிக் ஃபார்மேட்ங்கிற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக டேலி கிளாசிக் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அண்ட் நார்மலாக நீங்கள் வந்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பார்க்கும்போது டிஃபால்ட் டேலியோட இன்வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுத்துக்க முடியும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா கஸ்டமருக்கு கொடுக்குற இன்வாய்ஸ் ஓல்டு ஸ்டைல்ல இருந்தா உங்க பிராண்டிங் மிஸ் ஆகிரும். டாலி பிரைம் 7.1ஓட இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இன்வாய்ஸும் உங்க கம்பெனிக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலா மாத்துங்க. For demo and free consultation, contact our team details in screen and description. Follow and tap the bell icon for continuous Tally tips. Thank you.